வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்கலாம். In a theater, there are 20 seats in front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats. Then its front row, how many seats are there in the last row அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 20 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? மொத்தமாக வந்து இது ஃபர்ஸ்ட் ரோன்னு வச்சுக்கோங்க. இதில் 20 சீட்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து இது மாதிரி 30 ரோஸ் இருக்குது. ஓகேவா? அதில் இந்த 20 ரோஸ்க்கு அப்புறம் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதில் 22, 24 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன கேட்குறாங்க, இன் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் லாஸ்ட் ரோ. அப்போ 30th ரோவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் அவங்க வந்து கேட்குறது. ஓகேவா? நீங்கள் எப்படி செப்பரேட்டாக போட்டுட்டு வர்றதுனாலும் போடலாம். ஆனால் இது வந்து டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள இது வந்து ரோன்னு வச்சுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ரோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அது வந்து எவ்வளோன்னா 20. ஓகேவா? 20 சீட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ரோவில். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ரோ 2 அதில் எவ்வளோன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? ரெண்டு சக்ஸசிவ் ரோவில் வந்து 2 அடிஷ்னல் சீட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 30 ரோஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் ரோ விட ஒவ்வொரு ரோக்கும் அதோட ஃப்ரண்ட் ரோ விட 2 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ செகண்ட் ரோவில் என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸில் எவ்வளோ இருந்துச்சோ ப்ளஸ் 2. அப்போ எக்ஸில் எவ்வளோ இருந்துச்சு, 20 + 2 எவ்வளோ, 22. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம்னா, இப்போ அடுத்து ரோ 3ல் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது ப்ரீவியஸாக உள்ளது ப்ளஸ் 2. அப்போ இங்கே ஏற்கனவே 22 + 2 எவ்வளோ, 24. இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுது, 2ன்னு தெரியுது. ஓகேவா? இதை நம்ம இது மாதிரி போடுறதுக்கு பதிலாக இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் 30th ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எக்ஸ் ஏன்னா அதில் வந்து 20 சீட்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? ரிமைனிங் இப்போ வந்து 30 ரோவில் ஒரு ரோ போயிடுச்சுன்னா எவ்வளோ, 29 ரோஸ். ஓகேவா? இப்போ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துகிட்டே இருக்குமா, அப்போ இன்ட்டு டி அதோட டிஃப்ரென்ஸை போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போது எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு ரோவில் உள்ளது வந்து 20 + 29 இன்ட்டு டியோட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ 20 + இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 9 2s are 8, 2 2s are 4, 9 2s are 18, 2 2s are 4, அது ரிமைனிங் 1. அப்போ 4 + 1 5. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 78. அப்போ 30th ரோவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 78 சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்ஸு சொல்லிட்டாங்க, மொத்தமாக 30 ரோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ரோக்கும் வந்து அதோட முன்னாடி ரோவை விட 2 சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரோக்கு இந்த ரோவில் என்ன இருக்கோ அதை விட 2 சீட்ஸ் அது மாதிரி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி 30th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ரோவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு, அப்போ செகண்ட் ரோக்கு இதோட +2, அப்போ தேர்ட் ரோக்கு இதோட +2 அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இது லென்த்தியாக போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 30th ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ 20 மட்டும்தான், அதனால் அதை தனியாக போட்டுக்கிறோம். ரிமைனிங் உள்ள ரோஸ்லாம் வந்து இன்ட்டு 2வாக இருக்க போகுது. 29 ரோஸ்க்கும் இன்ட்டு 2 போட்டோன்னா எவ்வளோ கிடைக்கும், 58. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 78. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.